Hi, hello friends, welcome back to our channel. நீங்கள் பார்த்துருக்குது உங்கள் ஜெனி. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்துட்டு இப்போ ஒரு SanDisk கூட எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு மெமரி கார்டு வாங்கியிருக்கோம். 128 GB வாங்கியிருக்கோங்க. ஸோ அந்த மெமரி கார்டு அன்பாக்சிங், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பேச போகிறோம். ஸோ இந்த மெமரி கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தோம். ஸோ இப்போ அந்த மெமரி கார்டை பார்த்துடலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மெமரி கார்டு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்துட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி அப்படிங்கிறனால இப்படி ஓப்பன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ உள்ளே பார்த்தோம்னா இதுதான் நம்மளோட மெமரி கார்டுங்க. ஸோ இந்த மெமரி கார்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு ரீட் ஸ்பீடு வந்து 190 MB இருக்கும், ரைட் ஸ்பீடு வந்து 90 MB இருக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது வந்துட்டு 128 GB இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட்டு. இதோட ப்ரைஸ் எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1059 ரூபா வந்துச்சுங்க. ஸோ இந்த சேலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதுதான் வாங்கியிருந்தோம். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 இயருக்கு வாரண்ட்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட வெப்சைட்டில் போட்டிருந்தாங்க. பட் வந்து அதை எப்படி கிளைம் பண்ணுறது அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த பர்டிகுலர் மெமரி கார்டு எதுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கேயே வந்துட்டு சில சிம்பிள்ஸ்லாம் இருக்கும். இது வந்து நம்ம மொபைலுக்காக வாங்கவே கிடையாது. மொபைலை தாண்டி நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு கேஜெட் வாங்க போகிறோம். ஸோ அதுக்காக இப்போ நம்ம கேஜெட் ஆர்டர் பண்ணிட்டோம். அது வர்ற கேப்பில் இந்த மெமரி கார்டு ஃபஸ்ட்டே வந்துருச்சு. அந்த கேஜெட் வந்தோன்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாங்க. ஸோ இப்போ இதை அன்பாக்சிங் பண்ணி இப்போ மொபைலில் போட்டு இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஃப்ளிப்கார்ட்டில் தான் நம்ம வந்துட்டு மெமரி கார்டு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இந்த மெமரி கார்டு பார்த்திங்கன்னா நம்ம 8ஆம் தேதி ஆர்டர் பண்ணியிருந்தோம். 10ஆம் தேதி நமக்கு வந்து ரிசீவ் ஆச்சுங்க. ஸோ பேக்கேஜிங் வைஸாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன நார்மலான ஒரு பேப்பரில் தான் போட்டு கொடுத்துருந்தாங்க. பட் எந்த ஒரு டேமேஜும் ஆகாமல் நமக்கு ரிசீவ் ஆயிடுச்சுங்க. பின்னாடி பார்த்தோன்னா இதோட ப்ரைஸ் வந்துட்டு 2000 ரூபா அப்படின்னு போட்டிருக்காங்க MRP. இந்த மெமரி கார்டு பார்த்திங்கன்னா V30 மெமரி கார்டு எக்ஸ்ட்ரீம்னு சொல்லுவாங்க. ஸோ இது பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ஆக்ஷன் கேமரா, அதுக்கப்புறம் ட்ரோன்ஸு இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம இப்போ கட் பண்ண வேண்டிய இடம்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த இடத்துல கட் பண்ணி இந்த மெமரி கார்டை எடுத்து பார்த்துடலாங்க. ஸோ கட் பண்ணோடனே இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக தான் இருக்குது. ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக்கில் இந்த மெமரி கார்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஏதோ ஒரு சீரியல் நம்பர்லாம் எழுதியிருக்காங்க. ஃப்ரீயாக வந்துட்டு ரெக்கவரி சாஃப்ட்வேர் வந்து 1 இயருக்கு வந்துட்டு இந்த கீபோர்ட் ஆக்டிவேட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்குங்க. ஸோ நாம் வாங்கின மெமரி கார்டு பார்த்திங்கன்னா இந்த இதுதான். ஸோ 128 GB. நம்ம முதல்ல மெமரி கார்டு வாங்கும்போதெல்லாம் ஒரு 2 லேயர் மாதிரி இருக்கும், இந்த கெட்டியாக இருக்க மாதிரியே. பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி லேயர் வந்துட்டு ஒரு சின்ன பிளாஸ்டிக்கில் ஃபுல்லாக வந்து மோல்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்துட்டு இதை வந்துட்டு ஃபேக்காக வந்துட்டு யாரும் எடுக்க முடியாது, எடுத்து வேறு எது வச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க போல். ஸோ இதை அப்படி கட் பண்ணி தான் நம்ம எடுக்க முடியும். ஃபஸ்ட்லாம் நான் ஒரு மெமரி கார்டு நம்ம யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆகுதுல்ல, ஃபஸ்ட்டு மெமரி கார்டு யூஸ் பண்ணுற அந்த டைம்லாம் பார்த்திங்கன்னா 2 திக்கான லேயர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு புக்கு திறக்கிற மாதிரி ஈஸியாக திறக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம இந்த சின்ன பிளாஸ்டிக் லேயரை எடுத்துகிட்டு மெமரி கார்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ மெமரி கார்டு பார்த்திங்கன்னா ஜென்யூனாக ரொம்ப சூப்பராக ஒரிஜினலாக தான் வந்திருக்கு. பார்க்கும்போதே வந்துட்டு இது டூப்ளிகேட்டாக இல்லை ஒரிஜினலான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஓகேவாக தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. மொபைல் அப்படியே போட்டு செக் பண்ணிடலாம். ஸோ இந்த 128 GB நார்மலாக பார்த்திங்கன்னா 1200 ரூபாய்க்கு விற்பாங்க. சில டைம் ஆஃபர் ப்ரைஸில் பார்த்திங்கன்னா 1059 ரூபாய்க்கு கிடைக்குங்க. இந்த SanDisk எக்ஸ்ட்ரீமோட மெமரி கார்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. 128 GB வந்து நம்ம வாங்கியிருக்கோம். இது வந்துட்டு இப்போதைக்கு யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஃப்யூச்சரில் நமக்கு தேவை அப்படின்னா அதோட அடுத்த வேரியண்ட்டான 256 GB வந்துட்டு ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த அன்பாக்சிங் வந்துட்டு இவ்வளோ தான். ஃப்ளிப்கார்ட்டில் இது வாங்கியிருந்தோம், சேஃபாக தான் நமக்கு டெலிவரி ஆகிருக்கு. ஒரிஜினல் ப்ராடக்ட் தான் நமக்கு டெலிவரி ஆகிருக்கு. ஸோ நீங்கள் யாராவது வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, அமேசான்லேயும் அவைலபிளாக இருக்குது. எதில் ஆஃபர் அப்போ வந்துட்டு ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் பார்த்துட்டு நீங்கள் வந்து அதில் ஆர்டர் பண்ணிக்கலாங்க. நார்மலாக அதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1200 ரூபா வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆஃபர் சமயத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒன்றில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 1059 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து 1049 ரூபா வரும். இந்த ஹேண்டலிங் சார்ஜ்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 10 ரூபா வந்துட்டு நம்ம கேஷ் ஆன் டெலிவரி கொடுக்குறதுனால அவங்க வந்துட்டு ஆட் பண்ணுறாங்க. டோட்டலாக 1059 ரூபாய்க்கு இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம வாங்கியிருக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வருஷம் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.